ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்க சப்ஜெக்டான பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் எசன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா நடுவில் இருக்க ப்ராசஸ் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஜிக்கல் திங்கிங், டேட்டா, அல்கோரிதம்ஸ் இது மூணுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ராசஸாக தான் இருக்க போகுது. ஹியூமன் இல்லாமல் கம்ப்யூட்டர் மூலிமா நடக்கிறது. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா, நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அது 3 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதில் இருக்க ஒரு ஃபார்முலாவை பார்த்துட்டா நம்மளுக்கு நல்லா புரியும். இந்த ஃபார்முலா என்னென்னா ஒரு 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்னென்ன ப்ராப்ளம்க்கு தேவையான டேட்டாஸு, அதுக்கப்புறம் நம்ம லாஜிக்ஸ் கொடுக்கறது மூலயமா நம்ம கம்ப்யூட்டருக்கு அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொன்னால் தான் அதுக்கு புரியும். அதுக்காக நம்ம லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது 3த்தையும் வச்சு தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. இந்த ஃபார்முலா சொன்னல, அதை வச்சு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நான் ஒரு ஃபார்முலா சொன்னல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போது ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டமில் இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு பற்றி இம்மிடியேட்டாக ஒரு டிக்கெட் வேணும். அதை நான் ஆன்லைனில் புக் பண்ண போகிறேன். டேட்டாஸ் என்னென்னா, இப்போ டிக்கெட் புக் பண்ண போகிறோன்னா அதுக்கு என்னென்ன டேட்டாஸ் ஆன்லைனில் கேட்பாங்க. நம்மளோட நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை டிக்கெட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் டு, இங்கேருந்து எங்கே நம்ம போக போகிறோம் அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் புக்கிங்கிறதுனால நம்ம பேமெண்ட்டை ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தோன்னா முடிஞ்சிச்சு. இது டேட்டா. இது நம்ம பண்ணும் போது அந்த சிஸ்டம்ஸில் நம்மளுக்கு நடக்குதுல்ல, அந்த ப்ராசஸ் எல்லாமே லாஜிக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது 3மே நம்மளுக்கு நடந்து முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சி முடிச்சிடும். ஓகேவா, அதே மாதிரி தான் கூகுள் மேப்ஸ் ரூட் சஜஷனும். இப்போ எனக்கு ரூட்டு தெரியாது. அதனால் நான் கூகுள் மேப் கிட்ட ப்ராப்ளம் எந்த நான் சொல்கிறேன், எங்கேருந்து எங்கே போகணுன்றத சொல்கிறேன். அது டேட்டா. ஓகேவா, இதுக்கு உள்ளே நடக்கிற ப்ராசஸ் எல்லாம், இது எங்கே தேடுறது, கரெக்டாக டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறது, அது எல்லாத்தையும் தேடி நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணுதில்ல, அது எல்லாமே லாஜிக்கு சொல்லுவோம். இது எல்லாமே பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிருமா. அதே மாதிரி தான் ஏடிஎம். எனக்கு கேஷ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம டேட்டா என்ன கொடுப்போம், நம்மளுடைய ஏடிஎம் கார்டை இன்செக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேஷ் எவ்வளோ வேணுன்றதை என்டர் பண்ணி அதுக்கப்புறம் பின் போட்ட உடனே நம்மளுக்கு கேஷ் வித்ட்ரா ஆகிடும். சொல்யூஷன் கிடச்சிச்சா. இதுதான் இந்த கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளமுடைய மெயின் மெத்தடு. இப்படி தான் இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. இது ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் ஏன் இம்பார்ட்டன்னா, இது முக்கியமாக டைமை சேவ் பண்ணும். ஓகேவா, இது ஒரு ஹியூமன் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய ஹார்ஸ் தேவைப்படும். ஓகேவா, டைம் அதிகமாக தேவைப்படும். அதுவே மிஷின்ஸ் சம் செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடுது. அதனால தான் நம்ம கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை அதிகமாக இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஹியூமன் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு இம்ப்ரூவ் அக்யூரஸின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஹியூமன்ஸால் சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் இது சிம்ப்ளிஃபை பண்ணுது. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், லார்ஜ் ப்ராப்ளம்ஸு அதெல்லாம் ஹியூமன்ஸால் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கும்ல, அதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணுது அப்படின்னு ஹியூமன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, அது ரிப்பீட்டட் டாஸ்காக இருக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேஷன்ஸை எனேபிள் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம். அதே மாதிரி கீ ஸ்டெப்ஸ் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு 6 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இதுதான் இந்த 6 ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமானது இந்த கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங்கில்.
அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம்ஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது என்னன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன ஏது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும்னு நம்ம நினைக்கிறோம், அது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம்ன்றத அந்த டாப்பிக்கில் வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. என்ன பண்ணணும், ப்ராப்ளமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை வந்து நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதுனால தானே முக்கியமாக நம்ம வந்து கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னோம். அதனால் வந்து இதில் பிக் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக சால்வ் பண்ண போகிறோம். அதனால் பிரேக் இன்டு ஸ்மால். இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணுறோம். லார்ஜஸ்ட் ப்ராப்ளம்ஸை வந்து ஸ்மாலராக மேனேஜபிள் பார்ட்ஸாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்டு ஸ்டெப் என்னென்னா அல்கோரிதமை டிசைன் பண்ணுறது. அல்கோரிதம்ஸ்னால் என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை தான் வந்து நம்ம அல்கோரிதம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம டிவைட் பண்ணதை வந்து அல்கோரிதம்ஸாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்மளுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும். லைக் எப்படின்னா, ஒரு ரெசிபி குக்கிங் ரெசிபின்னே வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு மில்கை வந்து காஃபி போடுறதுக்கு மில்கை பாயில் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு காஃபி பவுடர் போடுறோம், அதுக்கப்புறம் சுகர் போடுறோம். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்றது சொல்கிறோம்ல, அதுதான் வந்து அல்கோரிதமிக் டிசைன். இது வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு டிசைன் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறோம்ல, அது வந்து அல்கோரிதமிக் டிசைன். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா கோடிங்காக மாற்றணும். இது ஏன் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங். கம்ப்யூட்டருன்னும் போது அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொன்னால் தானே புரியும். அதுக்காக தான் வந்து சம் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் பைத்தான், சி, ஜாவா அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜஸில் வந்து கோடிங்காக வந்து நம்ம ப்ராப்ளமை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பு. இதில் ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்னா என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க கோடு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் எரர் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து கரெக்டாக அதுக்கு ஆன்சர் அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் வந்து இப்போ கரெக்டாக இருக்கான்றதை வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து டெஸ்டிங்கு. டீபக்கிங் வந்து எரர் இல்லாமல் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, எரர் இருந்துச்சுனாலும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்ஸ்த்து ஸ்டெப் என்னென்னா ஆப்டிமைசிங். ஆப்டிமைசிங்னா வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக, சிம்பிளாக, மோர் எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஆப்டிமைசிங் சொல்கிறாங்க. மொத்தமாக வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங், கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. இதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ப்ராப்ளம் என்னென்னா டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அமாங் 3 நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்மளோட ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நம்ம ப்ராப்ளம் என்ன? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அமாங் 3 நம்பர்ஸ். இதுதான் வந்து நம்ம ப்ராப்ளமாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பிரேக் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணோம், நம்மளுக்கு வந்து காம்ப்ளிசிட்டியாக பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் போது அதை வந்து குட்டியாக வந்து குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக வந்து மாற்றிக்கணும். அதான் வந்து இப்போ இந்த லார்ஜஸ்ட் நம்பரை வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோம், இதுதான் இந்த ப்ராசஸ். இப்போ வந்து யூஸரை வந்து என்டர் பண்ண சொல்லணும். அந்த 3 நம்பர்ஸ் எதுன்றதை வந்து என்டர் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து 3 நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணாதானே நம்மளுக்கு தெரியும் எது வந்து லார்ஜஸ்ட் நம்பரு அப்படி சொல்லிட்டு, அதனால கம்பேர் பண்ணுறோம். தேர்டு வந்து என்னென்னா டிஸ்பிளே பண்ணுறோம். லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்ட்டு கம்பேர் பண்ணோம்ல, அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம சின்ன சின்ன பார்ட்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இது பண்ணுறோம்ல, அதே தான் வந்து அல்காரிதம் டிசைன்லேயும் அதே தான் வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸாக மாற்றிட்டோம். அது 2 ப்ராசஸுமே வந்து சேமாக தான் இருக்கும் லைக் வைஸ். ஃபோர்த்து வந்து நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜை நம்ம கோடிங்காக மாற்றுறதுனால நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து புரிகிற மாதிரி மாற்றுறோம். இது வந்து நம்ம பைத்தானே எடுத்துக்கலாம். இப்போ யூசர்கிட்ட இருந்து ஒரு 3 நம்பர்ஸை வாங்க போகிறோம். நான் வந்து 5, 10, 15 3 நம்பரை வாங்கிக்கிறேன். இது எப்படி கம்பேர் பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது வந்து A
பிசி அப்படி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி கம்பேர் பண்ணோன்னா ஏ வந்து பியை விட லார்ஜஸ்டான்னு பார்க்கும். அப்படி இல்லையா ஏ வந்து சியை விட லார்ஜஸ்டான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணிக்கும். அப்படி இல்லையா பி வந்து ஏ கூட கன்சிடர் பண்ணும் லார்ஜஸ்டான்னு. அப்படி இல்லையா பி கூட சிஏ கன்சிடர் பண்ணும் லார்ஜஸ்டான்னு. அப்படியும் இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா இல்லைன்னா விட்டுரும். அப்படி இருந்துச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட். அது ரெண்டு சினாரியோவுமே கிடையாதுன்னா டைரெக்டாக சி இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட்னு போட்டுக்கும். இது இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சி இது ரெண்டுமே வந்து லார்ஜஸ்ட்னு கிடைக்காது. அதனால் அது டைரெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோ சி இஸ் த லார்ஜஸ்ட் வேல்யூ. அது வந்து பிரிண்ட் பண்ணும்போது லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15ன்னு பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் இந்த ப்ராசஸ். இப்போ ஒரு நான் ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தல அதுதான் வந்து இங்கே இருக்குது. இப்போது யூசர்கிட்ட இருந்து 3 நம்பரை வாங்கிக்கிறோம். வாங்கின உடனே அது கம்பேர் பண்ணுது. அந்த 3 நம்பரையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ண உடனே அதில் எது லார்ஜஸ்ட் நம்பருன்றதை வந்து அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுது. இப்போது எக்ஸாமுக்கு படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இந்த எசன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் சால்விங்கிற டாப்பிக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றோம். ஒரு ப்ராப்ளமை வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கம்ப்யூட்டர் மூலயமா கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கோங்க, இந்த 3 எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஃபார்முலா வந்து ப்ராப்ளம், டேட்டா, லாஜிக் இது 3 சேரும் போது நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா டைம் சேவ் பண்ணுது, இம்ப்ரூவ் அக்யூரசி, சிம்பிளர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் எனேபிள் ஆட்டோமேஷன்ஸ். இதெல்லாம் கீ ஸ்டெப்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 6 கீ ஸ்டெப்ஸையும் வந்து கரெக்டாக போட்டுட்டிங்கனாலே ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.